அமலாக்கத்துறை, இடி, சிபிஐ உள்ளிட்ட வைத்து பல மிரட்டல்களை கொடுக்கறாங்க. நாங்க ஒரு கை பார்க்கலான்ற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இது தேர்தல் நேரத்தில் எல்லா காலகட்டத்திலும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு பெரிய நெருக்கடியா மாறி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஐயா, முதலமைச்சர் அவங்க வைக்கக்கூடிய வாதத்தை ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இப்ப அமலாக்கத்துறை அவங்க அக்டோபர் 2025 ஒரு கடிதம் டிஜிபி எழுதுறாங்க, டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஜனவரி 2026 ஒரு கடிதம் எழுதுறாங்க. 3 விதமான பிரச்சனையை டிஜிபியினுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவங்க இன்னொரு கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது, இன்னொரு கேஸ் சம்பந்தமான ஒரு டேட்டா வரும் பொழுது மாநில அரசினுடைய டிஜிபிக்கு தகவலை தெரியப்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் அமலாக்கத்துறை எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை தப்புன்னு சொல்லணும். இப்ப அமலாக்கத்துறையை தப்புன்னு சொல்றது ஷூட்டிங் த மெசஞ்சர். இல்ல 880 கோடி ரூபாய் லஞ்ச பணம் பெற்றிருக்கின்றாங்க யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில. அதுல என்ன தப்புன்னு அந்த கடிதத்தில் முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களோ பத்திரிகை முன்னாடி சொல்லிட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லட்டும். ரொம்ப கிளியரா ஹவாலால பணம் எங்க டிரான்சாக்ட் ஆயிருக்கு, எந்த கேண்டிடேட் பணம் கொடுத்திருக்காங்க, 45 கேண்டிடேட் பை நேம் சொல்லியிருக்காங்க, யாரு பணம் கொடுத்திருக்கிறா, பணம் வாங்குனது யாரு, இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதே போல அடுத்தது 360 கோடி ரூபாய்க்கான ஊழல் டிரான்ஸ்பர், அதுவும் பேர் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பருக்கு யார் பணம் கொடுத்தாங்க? 1020 கோடி ரூபாய் டெண்டருக்கு 7.5% 15% கமிஷன், அதுவும் பேர் சொல்லியிருக்காங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு பெரும் நிகழ்ச்சிக்கு முதலமைச்சராக வரும் பொழுது அமலாக்கத்துறை எழுதின கடிதம் போய் கடிதத்துல உண்மையே இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஒரு வாதத்தை ஏத்துக்கலாம். ஆனா ஒரு உண்மையை அமலாக்கத்துறை எழுதியதற்காக அமலாக்கத்துறையின் மீது குற்றம் சாட்டுவது எந்த விதத்துல நியாயம்? ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக மேல கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் மேல 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அது வந்து காலம் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து கூட்டணிக்காக பாதுகாக்கிறாங்க அப்படின்ற போது இது ஒரு மிரட்டலா தானே. முதலமைச்சர் அவர்கள் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்காக பாதுகாக்கிறோம்னா, இவர் வந்தவுடன் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்க ரைடு நடத்துவனாரு. எத்தனை சார்ஜ் ஷீட் அவர் போட்டிருக்காரு? எத்தனை சார்ஜ் ஷீட் அவர் போட்டிருக்காரு? அதனால அதே கேள்வியை நான் முதலமைச்சருக்கு வைக்கிறேன். நாங்க யாரையும் இங்க ப்ரொடெக்ட் பண்ண இங்க இல்ல. இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவங்க வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வச்சீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க, ரைடு நடத்தினீங்க. இன்னைக்கு உங்களால சார்ஜ் ஷீட் போட முடியல. அதுல இருந்து மக்களுக்கு என்ன தெரியுது? ஏன் சார்ஜ் ஷீட் போட முடியல? எவிடன்ஸ் இல்லையாட்டிருக்கு. எவிடன்ஸ் போடும் அளவுக்கு ஒண்ணுமே இல்லையாட்டிருக்கு. இதான் காமன் மேன் பேசுறான். எந்த கட்சியும் டிஃபெண்ட் பண்ணி பேசலீங்கன்னா, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், பாரதிய ஜனதா கட்சிக்காக பேசுறேன். இதே நீங்க 5 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் முதலமைச்சர் முன்பு கேள்வி வைக்கிறேன். ஆனால் நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக இருக்கு, நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம். யாரும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அவங்க தனித்தனியான கட்சிகள், அந்தந்த கட்சிகள் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பலமுனை போட்டி இருக்கு, ஆனா பலமான போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்தா இல்லைன்னு என்டிஏ உட்பட பார்க்கிறாரு. அந்த பார்வை சரியா இருக்குன்னு பாக்குறேன். ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மாய தோட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் இன்னைக்கு பங்கு பெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வரக்கூடிய கூட்டத்தை மட்டும்தான் பாக்குறாரு. பொதுமக்கள் வரக்கூடிய கூட்டத்தை இன்னும் முதலமைச்சர் பார்க்கல. இளைஞரணி மாநாடு திமுகவுடைய தொண்டர்கள், மகளிரணி மாநாடு திமுகவுடைய தொண்டர்கள், பூத் முகவர்கள் கூட்டம் திமுகவுடைய தொண்டர்கள், அந்த கூட்டத்தை பார்த்து அவர் பேசுறாரு. திமுகவுடைய தொண்டர்கள் திமுக ஓட்டு போடலாம். ஆனா திமுகவுடைய தொண்டர்கள் 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இல்லை. மிஞ்சி போனா ஒரு 60 லட்சம், 50 லட்சம், 45 லட்சம் இருக்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய எந்த கூட்டத்துக்கு போல, அரசு கூட்டமாக பயனாளிகள் கூட்டத்துக்கு போறார். வாங்குறதுக்காக, பணம் வாங்குறதுக்காக, திட்டங்களை வாங்குறதுக்காக பொதுமக்கள் சகோதரிகள் வர்றாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் தெருவுக்கு வந்து நாங்க அரசியல் பண்ற மாதிரி எங்களோடு வரணும். தெருவுல மக்கள் என்ன பேசுறாங்க, பொதுமக்கள் என்ன பேசுறாங்க? கிட்டத்தட்ட 70%, 65-70% பொதுமக்கள் அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கிடையாது, சார்ந்திருக்கலாம், உறுப்பினர்கள் கிடையாது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? கோயம்புத்தூர் போறோமா, செந்தில் பாலாஜி மாசா ஒரு ஷோ காட்டிடலாம், திருச்சி போறாரா KN நேரு மாசா காட்டிடலாம், சென்னை பக்கத்துல ஒரு திமுக அமைச்சர் மாசா காட்டிடலாம் அப்படின்னு இப்படியே பண்ணி எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சருக்கு கள நிலவரம் தெரியவில்லை என்றே தெரிகிறது. அதனாலதான் மேடையில நாங்க மட்டும்தான் இருக்கோம். அதனால திமுகவுடைய அந்த ஸ்லோகன் பாருங்க, நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு அந்த ஸ்லோகனு. ஒரு அரசியல்ல, ஒரு ஜனநாயகத்துல ஒரு கட்சி ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்க, நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கிள் எண்ணிக்கையில் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. சிங்கிள் எண்ணிக்கையில 2 எம்எல்ஏக்கள் இருந்த காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. 2 எம்எல்ஏக்கள் இருந்த காலம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு முதலமைச்சர் அவங்களும் ஒரு பெரிய ஒரு உச்சாணி கொம்புல உட்கார்ந்துகிட்டு அந்த கொம்பை வெட்டிக்கிட்டு இருக்காங்க.
தேர்தல் அன்னைக்கு அந்த கொம்பை வெட்டும் பொழுது உச்சாணியிலிருந்து முதலமைச்சரும் சரி அந்த மரத்தினுடைய கிளையும் சரி கீழே விழப்போவது நிச்சயம்தான். இப்போ நீங்க சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் கூட கூட்டணி கூட தேமுதிக உட்பட உங்களுடைய கூட்டணியில இருந்தா வெளியே போய் திமுகவோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. என்டிஏ அலைன்ஸ் ரொம்ப வீக்கெண்ட் ஆயிட்டே இருக்கு. அது தேர்தல் இந்த அலையன்ஸ் இந்த எலெக்ஷன் அலையன்ஸ்கான எலெக்ஷன் கிடையாது. அந்த பக்கம் ஏன் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சண்டை நடந்த பொழுது பாண்டவர்கள்ட்ட அதிகமா இருந்தாங்களா கௌரவர்கள்ட்ட அதிகமா இருந்தாங்க? கௌரவர்கள்ட்ட தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா ஜெயிச்சது யாரு? பாண்டவர்கள். அதனால மகாபாரதத்தினுடைய அதே விஷயத்தை இங்கே நான் பயன்படுத்துறேங்க. இது எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்த பிறகு நீ 100 பேர்த்த கொண்டாந்து நிறுத்தினாலும் ஓட்டு போட போறது இல்லையா? எனக்கு திமுக ஆட்சி வேண்டான்ட்டாங்க. பாவம், இல்ல காங்கிரஸ் சப்போர்ட்டிங் ரோல் தான். காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, தமிழகத்துல விசிக்கு ஆட்சியில் இல்ல. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நான் பார்த்து பரிதாபப்படுறேன். எம்டிஎம்கே ஆட்சியில் இல்ல, அவங்க கூட இருக்கிறாங்க. எனக்கு திமுக வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு நான் 100 பேர்த்த கொண்டு வந்து நிறுத்துறேன். எனக்கு திமுக வேண்டாம்னா 100 பேர் வேண்டாம் தானே மக்கள் யோசிப்பாங்க. முதலமைச்சர் ஏன் அதை புரிஞ்சுக்க மறுக்கிறாரு? திமுக வேண்டாம் என்ற மனநிலை இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் அலையன்ஸ்ல நீங்க 100 கட்சிகளை சேர்த்தாலும் கூட 100 கட்சியும் வேண்டாம் என்று தான் நினைப்பாங்க. இதுல யாரு பாதிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் உட்பட, அண்ணன் வைகோ அவர்கள் உட்பட, இங்க இருக்க அண்ணன் திருமாவளவன் உட்பட இவங்க எல்லாருமே திமுகவால பாதிக்க போறாங்க. அதனாலதான் ஒரு காங்கிரஸ் எம்பி சொன்னாங்க, உங்களுடைய பாவங்களை நாங்கள் சுமக்கின்றோம். எதுக்கு? நாங்க அலையன்ஸ்ல இல்ல, பண்ற தப்பு நீங்க, ஊழல் நீங்க, கெட்ட பேர் உங்களுக்கு. ஆனா அந்த கெட்ட பேரு எங்க எம்எல்ஏக்கு வருதுன்னு ஒரு காங்கிரஸ் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதை நான் பார்த்தேன். அது உண்மைதான். அத முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நாள் என்று புரிந்து கொள்வார்கள். திமுக வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டால் அலையன்ஸ் பார்ட்னருக்கும் மக்கள் அந்த மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க மேடையில பேசும்பொழுது விஜயோட இம்பாக்ட் இந்த தேர்தல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பா அப்படி வாக்குகள் பிரிஞ்சாலும் கூட அது திமுகவுக்கு தானே சாதகமா இருக்கும். ஏன்னா இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக தனித்தனியா போட்டியிடும் பொழுது அது திமுகவுக்கு முழு வெற்றியை கொடுத்தது. சோ இந்த வாட்டி அது இன்னும் கூடுதலா 4 மணி போட்டியா மாறும் பொழுது திமுகவுக்கான ஒரு பெரிய ஃபேவரா இந்த டே மாறி இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணன் சீமான் அவர்களை யாருமே சாதாரண இட போடாதீங்க. ஒரு கட்சி 234 தொகுதியில தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே 234 கேண்டிடேட்ஸும் போட்டாச்சு. அந்த கட்சியினுடைய தலைவர் அவரே எங்க போட்டி போறன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சீமான் அவர்கள் அதை செய்யறாங்க. அதுவும் தொடர்ந்து துணிச்சலாக தைரியமா நிற்கக்கூடிய ஒரு தலைவர். சித்தாந்தத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம். விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள்ல எனக்கு தெரிந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பெரிய மொமெண்டத்தை ஜெனரேட் பண்ணதில்ல. விஜய் ஜெனரேட் பண்ணிருக்கார். டிஆர்பி ரேட்டிங், மக்களுடைய பேசும் பொருள் ஆயிருக்கிறாங்க. ஆனா தேர்தல் களம் என்று வரும் பொழுது இது வேற மாதிரி இருக்கும். எப்படின்னாங்கன்னா, ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மேட், யாருக்கு ஓட்டு போட்டா அவங்க ஆட்சிக்கு வர போறாங்க, ஆட்சி செய்வதற்கு அனுபவம் இருக்கா, மக்கள் பல விஷயம் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இந்த அரசியல் களத்துல அவரும் கஷ்டப்பட்டு வரும் பொழுது அவருக்கான ஒரு காலம் வரத்தான் போகுது. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு காலம் வரத்தான் போகும். அது இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சான்னு கேட்டா இன்னைக்கு வரல. அதனாலதான் இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் 2 பெரிய கட்சிகள் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு கூட்டணியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ 2 பேருக்கு தான் போட்டிங்கன்னா, ஆனா விஜய் அவர்கள் நல்ல வாக்குகள் வாங்குவாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதனால விஜய் அவங்க ஆட்சிக்கு வருவான்னு கேட்டீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளை நான் பார்க்கல. ஆனா அது விஜயகாந்த் அவங்களுடைய தேர்தல் மாறிங்கன்னா எல்லா இடத்துலயும் தான் ஓட்டு எடுக்க போறாங்க. ஒரு மக்கள் வரணும் மாற்றம்னு நினைக்கும் பொழுது எல்லாரும் தான் ஓட்டு போட போறாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, மைனாரிட்டி அவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க, மேஜர் கம்யூனிட்டி ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அதனால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று சொல்வதை விட மொத்த வாக்குல அறுவடை என்பது எல்லோருமே செய்வாங்க. ஆனா இந்த தேர்தல் எல்லா கட்சிகளுமே பைனோ புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கான வாக்காளர் யார், நம்மை விட்டு போகக்கூடிய வாக்காளர் யார், நமக்கான வாக்காளர் எப்படி தக்க வைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இறங்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாங்களும் தெளிவா இருக்கிறோம். விஜய் அவர்களும் தெளிவா இருப்பதாக நான் பார்க்கிறேன். எனக்கான வாக்காளர் இவங்க நான் போகணும். அதே போல அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியம், என்னுடைய வாக்காளர் நோக்கி நான் போகணும். அதனால எல்லா கட்சிகளுமே தெளிவானவர்கள் தான். அவங்க வாக்காளர்கள் யார் என்பதை தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா டிரான்ஸ்லேட்டிங் த டு ஓட்ஸ், அது ஜெயிக்கதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கும் 2 திராவிட கட்சிகளுக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். வருங்காலம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா 2026 அப்புறம் நம்ம பேசுவாங்க. தொடர்ச்சியா லாஸ்ட் கேள்வியா வச்சுக்கிறேன். குறிப்பா நீங்க சக்தி கேந்திராவுடைய பொறுப்பாளரா பணியாற்றிட்டு இருக்கீங்க. தேசிய அளவுல உங்களுக்கு பொறுப்புகள் வழங்குவதற்கான பணிகள் நடக்கிறதா ஒரு தகவல்கள் வருது. இரண்டாவது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா கூட்டணியுடைய தலைமை வைக்கணும்னு சொல்லி பல குரல்கள் எழுந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க உங்களுடைய? எனக்கு நம்முடைய முதலமைச்சர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா,
இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய பிரதமராக வரும்பொழுது அவர் வரணும்னு சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னாரு. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு தன்னுடைய பிளஸும் மைனஸும் தெரிஞ்சிருக்கோ நல்ல ஒரு அரசியல் தலைவர். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை, இவ்வளவு தூரம் நான் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன், தவறுகளை நான் சுட்டி காட்டியிருக்கேன், இருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை நான் மனசார சொல்லணும்னா, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் அவருடைய வீக்னஸையும் அருமையா புரிஞ்சு வச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி அவருக்கு தெரியுது எவ்வளவு இருக்குன்னு. ஆனா கூட்டணி கட்சிகள் சேரும் பொழுதுதான் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக எந்த கூட்டணி கட்சியும் விடுறதில்லை. 10 ஆண்டுகள் இந்திய அரசியல்ல ஒரு பிராந்திய கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேல தன்னுடைய கூட்டணியை ஒன்றா வச்சிருக்கிறாங்கனாவே அந்த லீடருக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். சோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிவியர் ஆன்டி இன்குபன்சி நமக்கு வேண்டாம், ஆட்சி பிடிக்கல அப்படின்னு முடிவு செய்த பிறகு என்னதான் நீங்க இந்த அலையன்ஸ் பில்டிங் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்தாலும் கூட மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடத்தான் போறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரை 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவருடைய ஸ்கில் நான் சொன்னது ஒரு பக்கம். 5 ஆண்டு காலத்துல கிரவுண்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், அஸ் அ கவர்னன்ஸ், காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரா? இல்லை. கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணாங்களா? கண்டிப்பா இல்ல. பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், எல்லா பக்கமே வளர்ச்சியை கொண்டு போனாரா? இல்லை. தேவையில்லாம மத்திய அரசோடு சண்டை போட்டு வம்புக்கு இழுக்கிறாரா? ஆமாம். மத்திய அரசோடு இணக்கமா போயிருந்தா தமிழ்நாடு இன்னும் முன்னாடி போயிருக்குமா? ஆமாம். இதையெல்லாம் முதலமைச்சர் செய்ய தவறுனால இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நிறைய பேர்த்தோட கருத்து.